Ideas வணக்கம். This மகா exercise 4.5 9th third subdivision 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 into cosecant x எனில் இதை தீர்க்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டு சமம், tan inverse கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், cos xம் cosecant xம் சமம்னு சொன்னீங்கன்னா தப்பே. ஓகே சாமி. அப்போது எப்படி போகணுன்னா, இந்த 2 tan inverse of cos x என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு முறை இருக்குது, ரெண்டால் பெருக்கியிருக்காங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஒரு முறையும் tan inverse of cos x ப்ளஸ் tan inverse of cos x கூட்டினா முடிஞ்சுருந்தானே, ஒன்றையும் கூட்டினா தான் 2. அப்போ ஒரு டைம் இன்னொரு டைம் கூட்டுற முடிஞ்சிச்சு. இப்போ இது எப்படி இருக்குது, tan inverse of x ப்ளஸ் tan inverse of y வடிவத்தில் இருக்குது. எப்படி காமனாக சொல்லி வச்சுருக்கோம், tan inverse of இதையும் கூட்டுங்க, பை போடுங்க, 1லேருந்து 2 பெருக்கி கழிச்சிடுங்க, காஸ் எக்ஸையும் பெருக்குன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே ப்ளஸ் போட்டால் என்ன போடணும், மைனஸ் போடணும். ஓகே சாமி. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒரு காஸ் எக்ஸையும் ஒத்த உறுப்புகள் கூட்டினா 2 காஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். 1 இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை, சைன் ஸ்கொயர் இல்லை. ஏன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர். ஓகேவா? மேற்கொண்டு இதை சுருக்க முடியாது. இப்போ இங்கே போகிறோம், 2 tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மாறும் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் சாமி, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா ப்ளஸ் இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் ஆகிடும் 0. ஏன் இதை பெருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா கூடாது. ஓகே. அடுத்தது இதுக்கு பதிலாக ஏன் மகா இப்போ நம்ம tan இன்வர்ஸ்னே போட்டிருக்கலாமே, இது tan இன்வர்ஸ் ஆனால் 2 tan இன்வர்ஸ்னு இருக்குது, அதனால தான் tan இன்வர்ஸாக மாற்றணும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் அப்படிங்கிறது யாருடைய தலைகிழி, சைனுடைய தலைகிழி. அப்போ 2 இருக்குது, 2 பை sin x equal to 0. இது tan inverse. அப்போ tan inverse பொதுவாக போடுங்க, இதை எழுதுங்க, இதையும் எழுதுங்க, இங்கே மைனஸ் போடுங்க, பை மைனஸ் போட்டால் ப்ளஸ் போடுங்க, 1 இது 2 பெருக்குங்க. ஏற்கனவே இது தருவிக்கப்பட்ட ஃபார்முலாக்கள். என்ன ஃபார்முலா எழுதிட்டா சைடில், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ப்ளஸ்னா ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் போடுங்க, மைனஸ்னா மைனஸ் போட்டு இங்கே ப்ளஸ் போடணும். ஓகே சாமி. இப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் ப்ளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், இல்லை, ஆனால் எக்ஸ் சைன் எக்ஸ்னுடைய மடங்கு தான் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது ஒரு சைன் எக்ஸால் பெருக்கிறோம், அப்போ சைன் ஸ்கொயர் வந்துடும் இல்லையா. பகுதியை சைன் எக்ஸால் பெருக்கினால் தொகுதியையும் சைன் எக்ஸால் பெருக்கணும். இப்போ நான் வந்துடும் 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். பொதுவாக சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை இங்கே பாருப்பா 2 வந்துடும், 4 வந்துடுமா, வேறு எதுவும் பண்ண முடியாது, இது சைன் க்யூப்னு வருது. இது 2 பேருனா 2 4 காஸ் எக்ஸ் அம்மா 4 காஸ் எக்ஸ் பை இதை குறுக்க பெருக்கலாமா, இது 2 பெருக்கிட்டால் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னா வரும் சைன் க்யூப் எக்ஸ். இப்போ குறுக்க பெருக்கினா சைன் க்யூப் எக்ஸை குறுக்க பெருக்கினா வரும் இங்கே சைன் க்யூப் எக்ஸ், இது ப்ளஸ்ஸு. ஓகேம்மா. இது சைன் ஸ்கொயர் இருக்குது, இது சைன் க்யூப் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும் சாமி, இந்த ஸ்கொயர்லேருந்து 2 போயிடும், மீதி ஒரு சைன் இங்கே இருக்கும். சரியாம்மா? ஈக்குவல் டு 0. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த பை இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதனா பாருங்கள், இது ஏன்னு எடுத்துக்கலாம், பை இதை பி பை சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ஏ. இந்த பைக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பெருக்கல் போடலாமா, அப்போ என்ன வரும், சி பை பின்னு வரும். ரைட்.
அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கலாம். cos x minus 2 into sin x by இந்த பைக்கு வேறு என்ன போடுறேன், பெருக்கல் போட்டுக்கிறேன் சாமி. தலைகீழாக போடணும்ல, தலைகீழாக போடு. sin 3லேருந்து 1 போச்சுன்னா மீதி 1. ஸோ sin x by sin cube x plus 4 cos x. அடுத்தது ஈக்குவல் டு 0. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 உறுப்பு இருக்குது, sin x ஆனது 2த்துக்கு சொன்னோம். அப்போ பெருங்க உள்ள 2 cos x into sin x minus 2 into sin square x by sin cube x plus 4 cos x equal to 0. இந்த tan இன்வர்ஸ் அந்த பக்கம் போச்சா டேனாக மாறுமா சாமி? tan 0வின் மதிப்பு என்னது? 0. அப்புறம் இந்த வகுத்தல் அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். என்ன ஆகிடும்? அதுவும் 0 ஆகிடும். அப்போ மீதி இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் பாருங்கப்பா. எல்லாம் இது பெருக்காமல் கூட வச்சுக்கலாம். இது அப்படியே வச்சுக்கலாம் சாமி, இதை வச்சுக்கலாம். tan இன்வர்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா tan 0 ஒரு ஸ்டெப்பு, வகுத்தல் அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 2 cos x minus 2 sin x into sin x equal to 0. ரைட்மா? 2 cos x minus 2 sin x into sin x equal to 0. பெருக்கலாக இருக்குது சாமி. இந்த பெருக்கல் அதாவது 0ன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது 0 கிடைக்கணும். ஒன்று இது ஃபுல்லாக 0 இருக்கணும், இது ஃபுல்லாக 0 இருக்கணும். This implies sin x equal to 0. எப்போது எக்ஸினுடைய மதிப்பு 0ன்னு கிடைக்கும் நமக்கு? sin 0 தான் 0ன்னு கிடைக்கும். ஸோ x equal to 0. லிமிட் இங்கே போகணும், நான் சொல்லிடுறேன். அடுத்து this implies இங்கேருந்து இது 0 ஆக்கணும். 2 cos x minus 2 sin x equal to 0 implies இங்கே 2 cos x இந்த மைனஸ் sin 2x அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2 sin x மாறும். இந்த 2 இந்த 2 கேன்சல். ஸோ cos x equal to sin x implies எப்போது நமக்கு தீட்டாவினுடைய காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் எப்போ வந்து ஈக்குவல் ஆகும்? π/4. இல்லைன்னா என்ன சொல்லலாம், எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொன்னால் இது ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இம்ப்ளாய்ஸ், இல்லைனா ஆல்சோ அண்ட் ஆல்சோ tan x ஈக்குவல் டுன்னு ஆகிடும் 1ன்னு ஆகிடும். ஏன் tan x ஈக்குவல் டு 1? இதனுடைய மதிப்பு சமமாக இருந்துச்சுன்னா tan θ ஈக்குவல் டு sin θ பை காஸ் தீட்டான்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ tan xனுடைய மதிப்பு என்னது? 1. அதே தான் tan xனுடைய மதிப்பு 1ன்னா எத்தனை டிகிரி? π/4. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம் சாமி. இப்போ எழுதும்போது ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும். என்ன ஜென்ரல் ஃபார்ம்னா, இது சைனுக்கு வந்துச்சு, இதை நான் எடுக்கும்போது டேனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இல்லைனா இது சைனுக்கு வரணும், திருப்பியும் காசுக்கு வரணும். அதனால் நான் டேனாக இதை எடுத்துக்கிட்டேன். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னது? when x is equal to 0 சைனில் வரும்போது ஜென்ரல் ஃபார்ம் x is equal to n பை. என்ன சாமி சொல்லணும்? n பை, அதாவது பையனுடைய மடங்கு. எத்தனை பை வேணாலும் இருக்கலாம், பையனுடைய மடங்கு அப்படிங்கிறது n பை ஜென்ரல் ஃபார்ம். ஓகே சாமி? இல்லைனா இதை சொல்லும்போது சின்ஸ் போட்டுங்க சாமி. sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்னா சாமி n பைன்னு போடணும். என்ன சாமி? n பை. வேர் இங்கே வேர் n பிலாங்ஸ் டு z. அதுக்கப்புறம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/4. இது என்ன இதுவில் எடுத்துக்கிறோம்? நம்ம டேனில் எடுத்துருக்கோம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் என்னதுங்க டீட்டான்னா அதே தான் π/4. இதில் சின்ஸ் ஒரு வேர் n பிலாங்ஸ் டு z. சின்ஸ் போட்டுக்கலாம் சாமி. tan எக்ஸும் இல்லை tan தீட்டாவும் tan ஆல்ஃபாவும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் tan x ஈக்குவல் டு tan தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆல்ஃபா. சாரிம்மா, n பை ப்ளஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபானா இந்த இதுவு தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்ட சாமி. இது ஜென்ரல் ஃபார்மு. சரி, ஓகே. இப்போ எதை மட்டும் எழுதுனா போதும்? நீங்கள் இதையும் இது ஃபுல்லாக சேர்த்து எழுதுங்க. இல்லை இது ஃபுல்லாக, அப்புறம் இது ஃபுல்லாக.
ஓகேம்மா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பை வேர் n பிலாங்ஸ் டு z, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் பை பை 4 வேர் n பிலாங்ஸ் டு z. ஓகே, தேங்க்யூம்மா.